மீனா, ரெடியா? என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, ரெடிம்மா. நேரமாச்சு, உங்கள் அப்பா வேறு கூப்பிட்டு கிடக்குற. அப்படி எடுத்து பூவே இன்னும் பூ வைக்கலையாட்டாக்குது. வைக்கிறேம்மா. இன்னும் சிறிது நேரத்தில் பூவோடு எடுக்க ஆரம்பமாக உள்ளதால் ஆங்காங்குள்ள பக்த கோடிகள் அனைவரும் மாரியம்மன் கோவிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பார், மைக்கில் வேறு சொல்லிட்டே கிடக்குறாங்க நேரமாச்சுன்னு. அட போகலாம். ஆ, சரி வாம்மா. அக்கா, மீனாக்கு இந்த தாவணியோட ரொம்ப நல்லா இருக்குவாங்க. ஆமாம் கீதா, நான் தான் போட சொன்னேன். எப்போ பார்த்தாலும் அந்த பேண்ட்டையும் பனிலையும் போட்டுட்டு நோம்பு எனக்கு இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கு. ஆமாம் ஆமாக்கா. சரி, நீங்களாம் வீட்டில் வேலையை முடிச்சிட்டிங்களா? நான் என்ன ஒரு வேலையும் செய்யல, அப்படியே வந்துட்டேன். ஏங்க்கா நீங்கள் வேறு அப்படியே நம்மளுக்கு செஞ்சுட்டாலும் நம்ம வேலை முடியறதுக்குலாம் 12 மணி ஆகும். அவசரத்துக்கு ஆகுமா? அதான் கடக்கட்டு அப்படியே போட்டு வச்சுட்டு ஓடியாந்தாச்சு. நோம்பினடி அதுவுமே அறமாலுமே கோயிலுக்கு கூட வராமல் தான் என்ன பண்ணுறது? அதான் கடந்துட்டு போச்சுன்னு எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடியான்ட்டு. இன்னும் சிறிது நேரத்தில் பூவோடு எடுக்க ஆரம்பமாக உள்ளதால் ஆங்காங்குள்ள பக்த கோடிகள் அனைவரும் மாரியம்மன் கோவிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த மைக்கில் வேறு சொல்லிகிட்டே கிடக்குறாங்க. நடக்க முடியுது அவசரத்துக்கு நம்மளுக்கு. சரி பாப்பா, போய் துணிக்கு மாற்றிட்டு வாவோ. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, நான் பையன் கூட்டிகிட்டு போய்க்கிறேன் போ. யார் அது? அட பாப்பா, நீயா? எப்போ ஊர்லேருந்து வந்தேன்? நான் பார்க்கவே இல்லை. நாங்கள் வாட்டுக்கு பேசிகிட்டே போயிட்டோம். நல்லா இருக்கேங்க்கா. நான் வந்து 2-3 நாள் ஆச்சுங்க. பையனை காணோம்? இதாங்க நிற்கிறேன் பாருங்க அம்மாகிட்ட. நானும் பார்க்கவே இல்லை. நல்லா இருக்கேவாப்பா? நல்லா இருக்கேங்க்கா. என் கோயிலுக்கு அப்புறம் இந்த துணியோடய வரப்போகிறேன்? இல்லைங்க்கா, துணி மாற்றணும். அதுக்குள்ளே பையன் நீ மாமான்னு கூட கூட்டிகிட்டு வந்தங்காட்டியுமே அதுதான் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வருதுங்களா. நான் போய் நீ துணியை மாற்றிட்டு வரேங்க. நாங்கள் இருக்கிறோமோ, நாங்கள் கூட்டிகிட்டு போய்க்கிறோம். போய் துணியை மாற்றிட்டு வாவோ. அரைமாள் இப்படி வந்தால் நல்லா இருக்காது. நாங்கள் கூட்டிகிட்டு போய்க்கிறோம். சரிங்க்கா, நீங்கள் போயிட்டே இருங்க, நான் துணியை மாற்றிட்டு வந்துடுறேன். சரிம்மா, சீக்கிரம் வா. சரி, வாங்க போகலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த திருவிழாவுக்கு. நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி நீ அமாவாசை பூசையெல்லாம் வேண்டாம், பௌர்ணமி பூஜை பண்ணுங்க. என்ன புரிஞ்சுதா? சரி சாமி, அப்படியே பண்ணிடுறோம். இந்த நோம்பிக்கு அப்பா தங்கச்சியெல்லாம் கூப்பிட்டுக்கிறேன். எனக்கு பூஜை பண்ணும்போது அதுக்கு சேர்த்து பூஜை பண்ணணும். புரிஞ்சுதா? உன்னதான் புரிஞ்சுதா? சரி சாமி, அப்படியே பண்ணிடுறேன். சத்தம் போடாமல் இருங்க, சாமி சொல்லிட்டு இருக்குதுல. உன்னதான், இங்கே வா. சொல்லுங்க சாமி. என்னோட 2 பிள்ளைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கு. எனக்கு என்ன பண்ணணுமோ அந்த இதையை பண்ணிட்டு வா, சரியா? உன் குடும்பத்தில் எந்த கஷ்டம் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. சிம்பு, பார்த்து போ, பார்க்கலாம். அட காமாட்சிக்கா பின்னாடி தான் வந்துட்டு இருக்கும் போல இருக்குது. வாங்கக்கா, முன்னாடி வாங்க. ஆமாம், முன்னாடி வாங்க. இருக்கட்டும் கீதா, நான் போய்க்கிறேன். பையன் தான் ஓடிட்டே கிடப்பான்ட்டு கூப்பிட்டேன். நீங்கள் நடங்க, நான் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கிற மாதிரி. சரி வாங்க, நாங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். நந்தினி, இப்போ தான் வந்தியா? சீக்கிரம் வா. ஆமாப்பா, பஸ்ஸு வேறு லேட் ஆயிடுச்சு, அதான். சரி போ, சீக்கிரம் போய் ராதா மேம் கிட்ட சைன் வாங்கிட்டு வா. மேம் இப்போ தான் வந்தாங்க, எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆயிரும்ல. போ. சரி, நான் போய் சைன் வாங்கிட்டு வரேன். என் பேக்கை பார்த்துக்கோ. சரி. மேம்,
ரெக்கார்ட் நோட்டில் சைன் போடுங்க மேம். சைனா? எந்த கிளாஸ் நீ? இப்போ காலையில் வந்து சைன் கேட்குற? மேம் பிசிஎஸ் ஃபஸ்ட் இயர் மேம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, இப்போ தான் நீ சைனே வாங்குறியா? மேம் நீங்கள் தாங்க மேம் நேற்று சொன்னீங்க, லாஸ்ட்டு ஒரு 5 நோட் இருக்குது, அதை நான் மார்னிங் வந்து சைன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அதுதான் மேம் நான் இப்போ வந்தேன். சும்மா போய் சொல்லி நடிக்காத, கொடு, போட்டு கொடுக்குறேன். என்ன மேம் ஏதோ திட்டிகிட்டே சைன் போட்டிருக்கீங்க? இந்தா போடி, இனிமேல் இப்படி வச்சுக்காத, சீக்கிரம் போ. தேங்க்யூ மேம். என்ன மேம் ஏதோ கோமா திட்டிகிட்டு இருக்கீங்க? பாருங்க மேம், காலையில் வந்தோடனே கோவப்படுத்துகிற ஆளுங்க, சைனே வாங்காமல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எக்ஸாம் இருக்குது, அதை விட்டுட்டு இப்போ தான் வந்து ரெக்கார்ட் நோட்டுக்கே சைன் வாங்குறா. எப்படி பொறுப்பாக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் சைன் பண்ணி கொடுத்தேன். எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க மேடம். சைன் போடலைன்னா மற்ற காலேஜுக்கு முன்னாடி நம்ம பேர் தான் கெட்டு போகும். சரி வாங்க மேம் போகலாம். மார்னிங் வந்தோடனேயுமே மூணு ஸ்பாயில் பண்ணுறாளுங்க. என்னப்பா சைன் வாங்கியாச்சா? சைன் வாங்குறதுக்கு எவ்வளோ நேரமா? இல்லை நீ வேறு எவ்வளோ கெஞ்சினா தெரியுமா? அதுதானே ஈவினிங் டைம் சொல்லிச்சு மார்னிங் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போ என்னடானா நான் தான் தப்பு பண்ண மாதிரி பக்கத்தில் இருக்க மேம்கிட்டே என்னை பற்றி சொல்லி திட்டு வாங்குது. சரி விடு நந்தினி, அது அப்படித்தான்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அதை போய் பேசிட்டு. எப்படியோ இந்த எக்ஸாம் மட்டும் முடிச்சுட்டு நான் 2 நாள் லீவ் போட்டுட்டு தான் அப்புறம் காலேஜுக்கு வருவேன் பாரு. அது இந்த ஒரு செம்மு தான் வரும் சரியா? நீ ஜாலியாக லீவ் போட்டு இருக்கலாம். வா போய் ப்ரிப்பேர் பண்ணலாம், டைம் ஆச்சு. சரிவா போகலாம். டேய் உள்ள என்னடா பண்ணுறேன்? வரேன், என்னன்னு சொல்லுங்கள். மாட்டுக்கு கொஞ்சம் சளி செதுக்கி வச்சுக்கிறேன், அதை கொஞ்சம் வச்சுட்டு மீதி நொங்கு காயெல்லாம் வெட்டி வச்சுக்கிது, அதை கலந்து பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கொடுத்துரும். லலிதாவுக்கு கீதாவுக்கெல்லாம் நீ வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? சரியா? எல்லாம் கொடுத்துரு, நான் வெளியே வேலைக்கு போயிட்டு வரேன். சரிங்க, நான் கொடுத்துட்றேன். லலிதா, ஏம்மா லலிதா? யார் அது? பானு அக்கா சத்தமாக கேட்குது. வாங்கக்கா, என்ன அதிசயமாக இந்த பக்கம் வந்திருக்கீங்க இந்த நேரத்தில்? அது ஒன்றும் இல்லை லலிதா, இவங்க அப்பா நொங்கு வெட்டிட்டு வந்தாரா, சரி 4-5 கடந்தது, குழந்தைகளுக்கு எதாவது கொடுத்தா சாப்பிடுமேன்னு கொண்டு வந்தேன். ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து எடுத்துருப்பேன்லங்க்கா, இவ்வளோ தூரம் வந்துட்டு. அதனால என்ன, இந்த பொடி புள்ள சாப்பிடுமா இதையே? அதெல்லாம் நல்லா சாப்பிடுவேன். இப்போ கூட அவங்க அப்பாட்டெல்லாம் கேட்டுருந்தா, பார்த்தா நீங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. சரி லலிதா பாரு, நான் போய் இன்னும் 2 காய் கிடக்குது கீதா வீட்டில் கொடுத்துட்டு அப்புறம் வர்றேன். அக்கா இருங்க, காப்பி குடிச்சிட்டு போகலாம். வேண்டாமா, இப்போ தான் எங்கள் வீட்டில் குடிச்சிட்டு தான் வந்தேன், சரி கொடுத்துட்டு போகலான்ட்டு. நீ பாரு, நான் வரேன். சரிங்கக்கா. ஏங்க வந்தாருன்னு வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கீங்க, வெளியே சுற்றி பாட்டு வரலாம்ல? போகிறேன். அதுக்குள்ளேயே நியூஸில் என்னமோ போட்டாங்களா, அதனால் அதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். என்னமோ பண்ணுங்க. என்ன மாப்பிள்ள, இப்போ தான் வெளியே போயிட்டு வர்றீங்களா? ஆமாம் ஆமாம், இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தேன். சரிப்பா, இந்த விவசாயத்தையே பார்த்துட்டு இருந்தால் எப்படி கட்டுப்படி ஆகும்? ஏதாவது வெளியே வேலைக்கு போகிறதுக்கு ஏதாவது யோசனை பண்ணியிருக்கியா? பக்கத்தில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் மாமா. இனிமேல் தான் போய் அடுத்த மாதத்தில் போய் வேலைக்கு சேரலான்னு இருக்கேன். சரிப்பா, ரொம்ப நல்லது. ஒரு காப்பி போடுமா? இருங்க மாப்பிள்ள, நானே போட்டுட்டு வரேன். அண்ணி ஏதோ வேலையாக இருந்தாங்க. ஓ அப்படியா? சரி பரவாயில்லங்கிட்ட, நான் போட்டுக்கிறேன். அம்மா அதான் நான் இருக்கேன், அப்புறம் எதுக்கு நீ போட்டு தரேங்கிற? மாமாக்கு நான் டீ போட்டு தரேன், நீ போய் வேறு வேலை இந்த பாரு போ. சரி நீ கோவப்படாத, நீயே போய் போடு போ. இருங்கம்மா, நான் போட்டு தரேன். மாமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன சொல்லு? இல்லை, நான் ஊர்லேருந்து வந்து 3 நாள் ஆச்சு. நானே தான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன், நீங்கள் என்கிட்ட வந்து பேசுறதில்ல. ஏன், என்னாச்சு? நான் பேசிட்டு தானே இருக்கேன் எப்பயும் போல. ஏன் மாமா, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? இதில் பிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நீ என் மாமா பொண்ணு,
நீ பேசுன நானும் பேசுகிறேன், அவ்வளோதான். இதில் என்ன இருக்கு? அது அது ஒன்றும் இல்லை மாமா. நீங்கள் காஃபி குடிங்க, நான் அப்புறம் வரேன். நான் மீனாவை தான் லவ் பண்ணுறேங்கிறத ஸ்வேதா கிட்ட சொல்லிடணும். இல்லைன்னா தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்குவா போல. கீதா, அட பானு அக்கா, வாங்கக்கா. என்னக்கா இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லை கீதா, இவங்க அப்பா நொங்காய் வெட்டி வச்சுருந்தாரா, அதான் கொடுத்துட்டு போகலான்ட்டு. சரி சரிங்கக்கா, வாங்க உட்காருங்க, காப்பி குடிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கீதா, இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன். எத்தனை டைம் குடிச்சிட்டே இருக்கிறேன். இப்போ தான் லலிதா வீட்டில் கொடுத்துட்டு வந்தேன் நொங்காய். சரி அப்படியே உங்கள் வீட்லேயும் கொடுத்துட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். நீங்களும் இப்படி எதை சொல்கிறீங்க, உங்கள் பொண்ணு மீனாவும் அப்படியே தான். காப்பி குடிச்சிட்டு போகலாம் இருன்னா வேண்டான்னு ஓடிடுறது. அந்த பிள்ளை காலையில் மட்டும்தான் குடிக்கும், இடையிலலாம் குடிக்காது. அதனால் அப்படி சொல்லியிருக்கு. காலையிலேருந்து அதே தான் குடிச்சிட்டு வேலையை செய்கிறதுனால முடையாது. சரிங்கக்கா. சரி, ஒன்றரை பிள்ளையெல்லாம் காணும். இங்கே வேலைக்கு போயிடுச்சுலாம் 2 பேருமே. ஆமாங்கக்கா, இன்றைக்கி தான் 2 பேரும் போனாங்க. மறுபடியும் 2 நாள் லீவ் கேட்டு வர சொல்லிக்கிறேன் 2 பேர்த்துக்கு டீமு. நோம்பு நோடிக்க அதுவுமா வேலைக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதனால். ஆமாம்மா, அதுவும் சரிதான். நோம்பி அதுவுமா மற்ற எல்லாம் இங்கே வீட்டில் பூ துணி போட்டு எல்லாம் ஜாலியாக அது பாட்டுக்கு இருக்குங்க. இது அந்த சமயத்தில் வேலைக்கு போயிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அதான்க்கா அவங்களும் சொன்னாலுங்க. சரி, அது இன்றைக்கி ஒரு நாள் போயிட்டு நாளைக்கு 2 நாள் கேட்டு வரோமா அப்படின்னுக்கிறாங்க. நீ என்ன லீவ் விடுவாங்களோ நீ என்னன்னு தெரியல. அது என்ன ஸ்கூல் காலேஜுங்களா சொன்னானே இது ஒன்றுருக்கு. வேலையிலலாம் இப்போல்லாம் லீவே விட மாட்டேங்கிறான்னு பேசிட்டு அந்த 2 பேருமே. சரி கீதா, நீ பாரு, நான் போய் இந்த மாட்டுக்கு சளி செதுக்கி வச்சு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தண்ணி கட்டிட்டு வேலைக்கு. சரிங்கக்கா, காஃபி கூட குடிக்காம வரீங்க, அதுதான் கஷ்டமாக்குது. அதனால என்னென்னு 10 ஊர் தள்ளி இருக்குது, இங்கே தானே. இன்னொரு நாள் வந்தால் குடிச்சுக்கிறேன். சரியா, நான் போயிட்டு வரேன். சரிங்கக்கா. ஒரே போர் அடிக்குதே, என்ன பண்ணலாம்? அங்க என்ன ஒரு பொட்டி தெரியுது, யாரோடதா இருக்கும் இது? சிம்பு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்ன பொட்டி? அம்மா, இந்த பொட்டி பாரு, புதுசா இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்க்கணுமா? திறந்து காமி. அதெல்லாம் திறக்கக்கூடாதுடா, அதெல்லாம் அமைச்சிது வந்தா பேசுவாங்க. நீ வா, போய் வெளியே விளையாடலாம் வா. நான் பார்க்கணுமா, திறந்து காமி. என்னப்பா, எதுக்கு சத்தம் போட்டு கிடக்குறீங்க? அம்மா, இந்த பொட்டி யாரோடதுமா? இதை திறந்து காமிக்க சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. ஏன் ஜாமி, இதை திறந்து காமிக்கணுமா? ஆமாம் அம்மச்சி, இதுக்குள்ள நான் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு என்ன, திறந்து பார்த்துட்டா ஆச்சு. இரு. என்ன இங்க ஒரே சத்தமா கிடக்குது? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அம்மச்சி, அம்மச்சி, எனக்கு இந்த பொட்டியை திறந்து காமிக்க போகுது. பொட்டியா? அடே, இந்த பொட்டியா? இதுவும் நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். உள்ள என்ன இருக்குன்னு கேட்டா திறந்தே காமிக்க மாட்டேங்கிற. இன்னைக்கு இது தயவால பார்க்கலாம் போல. இருங்க காமிக்கிறேன். போட்டோ இருக்கு. அட, இந்த போட்டோவை தான் இவ்வளோ நாளாக பூட்டி வச்சிருந்தாளா? நான் ஏதோ தங்கமோ இது ஏதாவது சேர்த்தி வச்சிருப்பா, நான் தான் நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறேன்னு நினச்சேன். இதுக்கு தான் இவ்வளவுதா? அம்மா, இந்த போட்டோ இன்னும் நீ பத்திரமா வச்சிருக்கியா? ஆமா பாப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ. எங்க காமி. பரவாயில்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். அதே மாதிரி தான் இருக்கேன். ஆமா ஆமா, அதே மாதிரி தான் இருக்கீங்க. அந்த மூக்கு மட்டும்தான் இன்னும் மாறவே இல்லை. நான் பார்க்குறேன். போட்டோவை கிழிச்சு போடாம பத்திரமா பாரு. இது அமைச்சி அமைச்சிமா எப்படி இருக்காங்க பாரு, பக்கத்துல பக்கத்துல நின்றுட்டு பூவெல்லாம் வச்சிருக்காங்க.
அப்பச்சிக்கு அப்போ எவ்வளோ முடி இருக்கு. ஆமாம் தங்கம், அப்பச்சி அப்போல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? ம் இருந்துட்டாலும் ஏன் ஜாமி, நான் நல்லா இருக்கேன்னா உங்கள் அப்பச்சி நல்லா இருக்குதா? நீ தான் அம்மச்சி அழகாக இருக்கிற என் ஜாமி. இந்த நேரத்தில் மாமா யார் கூட பேசிட்டு இருக்காரு? அப்புறம் நானே வேணா வந்து ஊட்டி விடவா? நீ வேணா பாரு, நான் கண்டிப்பாக ஒரு நாள் ஊட்டி விடுறதுக்கு தான் போகிறேன். யார் கூட மாமா இவ்வளோ ஜாலியாக பேசிட்டு இருக்காரு? நம்மக்கிட்ட பேசினா மட்டும் ஒருன்னு பேசுறது. இது யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். மீனாக்கா இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஆடலாம் நல்லாயிருக்கும். அப்படி ஆடினா ரொம்ப குதிக்கிற மாதிரி இருக்கும் நந்தினி. இரு நந்தினி, நானும் வரேன். வாங்கக்கா. அவ்வளோ ரெண்டும் அங்கே ஆடிட்டு போகிறாங்க, நம்ம ரெண்டும் ஆடலாம். வா மீனா. சரி. ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கேன்டா. சாரி ஃபார் த டிலே. ஐ நோ ரொம்ப டிலே பண்ணிட்டேன், ரொம்ப சாரி. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ இனிமேல் தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதை தான் கண்டினியூஸாக சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கடா. அந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஒரு வேளை இதே மாதிரி நான் வீடியோ போடட்டுமா, இல்லை ஏதாச்சும் மாற்றிக்க வேண்டியது இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது பொறுத்து தாண்டா இருக்குது. சரிங்களா? ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, ரொம்ப போட்டு தொல்லை பண்ண விரும்பல. எல்லோரும் சேஃபாக இருங்க. ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ். ஆன்டி தல் பாய் ஃப்ரம் ரித்து கிரியேஷன்லேருந்து மீனா. ஓகே.